மணி சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 8ஆம் நாள் காலை கற்றறிந்த நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே முதல் கட்டத்தில் 3 நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டு மழை காரணமாக நிறுத்தப்பட்டு பிற்பாடு 6 நாட்கள் அகழ்வுப்பணி நடைபெற்றது. மொத்தமாக 17ஆவது நாள் இன்று அகழ்வுப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மொத்தமாக 34 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனிடம் கையளிக்கப்படுகின்றது. அவர் அதனை யாழ் பல்கலைக்கழக நச்சியல் ஆந்த்ரோபாலஜி யூனிட்டில் அதை பாதுகாப்பாக சேமித்து வைக்கின்றார். அதே நேரம் ஆர்டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடங்களில் எடுக்கப்பட்ட பிற பொருட்கள், உதாரணமாக பேக், பொம்மை, பாதணி, காப்பு, வளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் PR என்று சொல்வோம், சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவலில் அன்றன்று எடுக்கப்படுகின்றது, பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு இலக்கத்தோடு இணைந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த அகழ்வுப்பணிக்கு நல்லூர் பிரதேச செயலாளர், உதவி பிரதேச செயலாளர், கிராம சேவையாளர் போன்றோர் உதவி ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 34 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் 2 சிறுவர்களின் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதோடு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் 4 மண்டை ஓடுகள் தெரிகின்றன. அதில் 1 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 40 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம். அந்த 4 பேருடைய அந்த மண்டை ஓட்டு தொகுதிகள் இன்னும் துப்புரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கு CCTV கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண போலீசார் 24 மணித்தியாலமும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு காணாப்போனோர் அலுவலக சட்டத்திறனியும் பாதிக்கப்பட்டவர் சார்பில் நாங்களும் இந்த நலனில் அக்கறையாக ஆஜராகி கொண்டிருக்கின்றோம். இதைவிட இன்று முக்கியமான ஒரு விடயம், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சேட்டலைட்டில் காட்டப்பட்ட பிரதேசம், சந்தேகத்துக்கிடமான பிரதேசம் நேற்றிலிருந்து அகழ்வுப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று ஒரு ஆடை ஒத்த சந்தேகப்படுற பொருள் ஒன்று அதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் அது அகழப்படவில்லை. அகழ்ந்த பிற்பாடு தான் அந்த பொருள் என்னென்று சொல்லக்கூடியதாக இருக்கும். நாளை மீண்டும் 9ஆம் நாள், 2ஆம் கட்டத்தின் 9ஆம் நாள் அகழ்வுப்பணி நடைபெறும். அது மட்டுமில்லை, இப்போது அகழ்வு பணிகள் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எந்த பொருட்களையும் ஆய்வு செய்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. முழுவதாக அகழ்ந்தெடுத்த பிற்பாடு மண்டையோட்டு தொகுதிகள் உள்ள அந்த மனித எண்புகள் சட்ட வைத்திய அதிகாரி குழுவினரினால் ஆய்வு செய்யப்படும். இறப்புக்கான காரணம், ஆணா பெண்ணா, வயது போன்ற விடயம், கோஸ் ஆஃப் டெத் போன்ற விடயங்கள் அதில் சொல்லப்படும். அதே நேரம் பிற பொருட்களை வைத்துக்கொண்டு அதற்கான கால அளவை பேராசிரியர் ராஜ்சோமுத் அவர்கள் சொல்லுவது வழமை. ஆனால் இப்போது அகழ்வுப்பணி மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது அகழ்ந்து முடிந்த பிற்பாடு அது சம்பந்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.